Hello, Sana, Santosh, Narayanan. Welcome to Film Companion South. எடுத்தோடனே வாடுறீங்களே. வணக்கம். தேங்க்யூ பரத்வாஜ் ரங்கன் சார். I think அந்த சார் எல்லாம் தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். You don't have to like அதுவா வந்துருச்சு. சோ அது போகாது. I have a lot of respect for you and your body of work. So no, I'm going to say the same thing because it will come in the list of questions. But முதல்ல I'm going to start with a very ஜகமே தந்திரம் question because அதுல தான் நம்ம அப்படின்னு ஒரு படம் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமாங்க. Okay. So Rakita the first song அது வந்து ரிலீஸ் ஆச்சு இல்ல? Now usually வந்து percussion syllable தக்கிட்டன்னு வரும்ல. அந்த ரக்கிட்டாங்கிற ஐடியா எப்படி? How did it become Rakita? What is that? சரியான கொஸ்டின் ஆக்சுவலா. என்னன்னா எனக்கு வந்து மாரியோட கர்ணன் ஒர்க் பண்ணும்போது அந்த சொல்லாடல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள எனக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஜேகேன்னு சொல்லிட்டு ஒரு பறை இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யறவரை நான் மீட் பண்ணேன். அவர் வந்து சொல்லாடல்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஞ்சனக்கா ஜனக்குனக்கா அப்படின்ற ஒரு பீட் இருக்குல்ல, ஜஞ்சனக்கா ஜனக்குனக்கா ஜஞ்சனக்கா ஜனக்கு அது போகுது இல்லையா? அது வந்து நேத்து இருந்தா இன்னைக்கு செத்தான், நேத்து இருந்தா இன்னைக்கு செத்தான், இன்னைக்கு இருந்தா நாளைக்கு செத்தான், இன்னைக்கு இருந்தா நாளைக்கு, இதுதான் வந்து ஜஞ்சனக்கா ஜனக்குனக்கான்னு மாறுது. ஸோ ஜா யூஸ் பண்றதுக்கும் இக்கு யூஸ் பண்றதுக்கும் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அந்த பீட் ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டா அந்த பீட் வந்து இந்த சொல்லாடலோட இருக்கும். ஸோ தக்கிட்டக்கும் ரக்கிட்டக்கும் அந்த இரு இருக்கு இல்லையா, அதுக்கு அதுல ஒரு சின்ன ஒரு அரை மாத்திரை லெங்க் இருக்கு. அது நான் எனக்கு எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆச்சுன்னா, இந்த ரவுட்டு வண்டக்குன்னு ஒரு சொல்லாடல் இதுல கர்ணன்ல இருக்கும், மஞ்சனத்தி சாங்ல இருக்கும். ஸோ அதை நம்ம அப்பவே ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து அதுல இருந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆயிருந்தேன், ஏதாவது ஒரு பாட்டுல இந்த சொல்லாடல போடணுமேன்ட்டு. அதுக்குள்ள ரவுட்டு வண்டக்கு சாங்லயே வைக்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுல இருந்து நானாவே இந்த ரெக்கிட்டன் சும்மா ஒரு காயின் பண்ணது. தனுஷ் has a fantastic ear for music. Especially அவரோட கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ல வந்து there'll always be one extraordinarily catchy thing or something very very unique, like கொலவெரியா இருக்கட்டும், ரவுடி பேபியா இருக்கட்டும். Was there any contribution from him to the music of Jagame? Yes, as much as he would deny it, he has been a great support in finalizing what we are going to use for Jagame Tandram. Accepting Rakita எல்லா பாட்டுமே அவர் கேட்டு ஓகே பண்ணிருக்காரு. Okay. So in many ways நான் ஏதாவது ஒரு ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா I would send him இந்த வாட்ஸ்அப்ல அனுப்புவேன். அவர் எப்படின்னா நல்லா இருக்கு நல்லா இல்ல எல்லாம் சொல்ல மாட்டாரு, பிடிச்சிருந்தா ரியாக்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி நான் அவர்கிட்ட ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சுது, அதை யூஸ் பண்ணி அவர்கிட்ட அனுப்புவேன். சார் என்ன சார் அப்படின்னு கேட்பேன். ரிப்ளையே வராட்டி நம்ம ஜஸ்ட் சேஞ்ச் தி ஐடியா. ஸோ அந்த மாதிரிலாம் அவருக்கே தெரியாம அவர் வந்து ஒரு பெரும் சூப்பர்விஷன் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரவுடி பேபி சாங் எனக்கு வந்து அவர் போட்டு காமிச்சாரு, ஒரு ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு சோ தாட்ஃபுல். அண்ட் அவர் வந்து நாங்க வந்து உங்களுக்கு காட்டணும், ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், நாங்க அது கரெக்டா பண்ணோம், நீங்க வந்து யூ ஷுட் பி ஹாப்பி, நீங்க வாங்க கேட்கலான்னு சொல்லி கார்ல போட்டு காமிச்சிட்டாரு. அவர் போட்டு காமிக்கும் போது நான் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னேன். தனுஷ் சார் வந்து சார் பயங்கரமா போகுது சார் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி அப்பவே அவர் சொன்னார். ஸோ ஹி ஹேட் தட் நேக் ஆஃப் ஐடென்டிஃபைங் திஸ் அண்ட் தட் இஸ் அ கிரேட் அது ஒரு மேஜிக்கல் பவர்னு நான் சொல்லுவேன், அது அவருக்கு இருக்கிறது. அண்ட் ஹி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ஜகமே தந்திரம் இன் மெனி வேஸ். நல்லா கனெக்ட் ஆகிறதுக்கு அவரும் மிகப்பெரிய காரணம் தான். ஸோ ஐ வுட் சே இட் இஸ் அ கொலாபரேஷன் ஆஃப் மெனி மியூசிக்கல் சூப்பர்வைசர்ஸ். இந்த படத்துல கார்த்திக் சுப்பராஜ் இஸ் yet again a great பேக்ரவுண்ட் ஸ்கோர். நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேனான்னு தெரியல, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் அப்படின்றதுல ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. பயங்கரமா அவனை பிடிப்பாரு. இங்க ஆரம்பிக்கலாமே, இந்த ஸ்கோர் எடுத்து இங்க வைங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாரு. ஸோ ஐ ஆல்வேஸ் ஆஸ்க்ட் ஹிம் டு லேர்ன் மியூசிக் விச் ஹி இஸ் டூயிங் ரைட் நவ் அண்ட் ஐ வுட் லைக் டு see his compositions in அந்த ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஸ்பேஸ்ல அவரே எல்லாம் பண்ணணுன்றது எனக்கு ஒரு ஆசை. உங்களோட பாட்டு கேட்கும்போது ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் எனக்கு என்ன ஒரு ஃபீலிங் வருதுன்னா, நம்மளோட காம்போசிஷன் வந்து இந்த வார்த்தைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு கான்ஸ்டன்டா வந்துட்டே இருக்கு. Do you really like lyrics? எஸ், ரெண்டு ஆன்சர் சொல்லலாம். ஸோ ஒன்னு வந்து ஐ வாண்ட் மை லிரிக்ஸ் டு பி ஹர்ட். இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் வித் த ரைட் மிக்ஸ் வி கேன் ஹாவ் மெனி எலிமெண்ட்ஸ் ஹேப்பனிங் அட் த சேம் டைம். லைக்
டயலாக்ஸ்க்கு கீழே நம்ம பாட்டை கூட வைக்கிறோம். ஐவ் சீன் லைக் இப்போ இந்த அலைப்பாயுதை எல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த எவனோ ஒருவன் சாங் வந்து இட் மேட் மோர் சென்ஸ் இன் த மூவி வித் டயலாக்ஸ் எல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கோம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலான மொமெண்ட்ஸ் எனக்கு என்னோட லைஃப்ல. இட் இஸ் மை பர்சனல் பிலீஃப் தட் இட் இஸ் ஆல்வேஸ் த லிரிக் தட் டிரைவ்ஸ் தி சாங் ஃபார்வர்ட் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லாட்டி வித்தவுட் லிரிக் யூ கேன் ஹேவ் மியூசிக், யூ கேன் ஹேவ் அ ஸ்கோர். ஸோ லிரிக்னு ஒன்று வரும்போது ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் லிரிக் தான் வந்து நிற்கும் எப்பயுமே அப்படின்ற மாதிரி எனக்குள்ள என்கிரேவ் ஆயிருக்கு. ஐ ட்ரை டு மேக் ஷூர் தட் இட் இஸ் ஹியரபிள். எனக்கு வந்து இது வந்து ஒரு எனக்குன்னு ஒரு பிலாசபி எதுவும் சொல்றேன் இல்லையா, எனக்கு வந்து லிரிக் தான் டிரைவ் பண்ணுன்றது, அது ஒரு ஆன்சர். ரெண்டாவது வந்து லிரிக் கேட்டே ஆகணும் அப்படின்றது. டெஃபினெட்லி நாட் ஃப்ரம் அ பாயிண்ட் வேர் மியூசிக் ஷுட் நாட் அப்படி ஒரு இது சுத்தமா கிடையாது. I've done songs where I've kept vocals ரொம்ப கம்மியாலாம் வச்சிருக்க சாங்ஸ் இருக்கு. எவ்ரி மியூசிக் டைரக்டர் ஒரு சிக்னேச்சர் இருக்கும். ஸோ பை நவ் ஐ திங்க் ஒரு பாட்டு கேட்டா நீங்க பண்ணிருக்கீங்களா இல்லையாங்கிறது தெரியாம கூட ஐ கேன் கைண்ட் ஆஃப் சே ஓகே இது பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ வாட் ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் யுவர் சிக்னேச்சர்ஸ். ஐ வாண்ட் யூ டு சே வெதர் தட் இஸ் சம்திங் லைக் விச் யூ திங்க் as well. You tend to இப்போ ஒரு one of my favorite songs of yours is ஆசை ஒரு புல்வெளி from அட்டகத்தி. அதுல வந்து ஆசை ஒரு புல்வெளி அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாமே லைன்ஸ் வந்து they will be along the same ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டியூன் இருக்கும். பட் அந்த ஆகாயம் மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும் மட்டும் it will kind of shift into one slightly different almost like ஒரு ஸ்கேல் சேஞ்ச் மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அ டிஃப்ரெண்ட் திங் ஆகும். அதே மாதிரி மெட்ராஸ்ல நான் நீ அந்த பாட்டு another fantastic song. அதுல வந்து பழி தீர்க்கும் உன் கண்ணில் ஒரு காதல் அழகாய் தோன்றுமேங்கிற வார்த்தைக்கு அப்புறம் அன்பே நீ வாரையோங்கிறது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். பிகாஸ் அந்த 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 ஓ ஓ ஓ அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் அது மட்டும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் அந்த 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 பாட்டுல வந்திருக்காது. பட் திடீர்னு இந்த இடத்துல வந்து ஒரு 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 இட் வில் ஜஸ்ட் கம். ஈவன் இன் பைரவா when you're talking about a very commercial song like பட்டய கலப்பு, there is like அந்த காசை எடுங்கிற ஒரு அந்த இது வரும்ல, அந்த சரணம் வரும்ல, அப்ப வந்து காசை எடு கூட்டி வச்சு என்ன பண்ண போறேங்கிற இடம் இஸ் அகேன் ஒரு ஒரு அந்த அந்த லைக் நான் என்ன சொல்றேன், புரியுது. would you say that's one of your signatures? Yes, I would definitely say yes to that. It is a right finding. For me, all of this is inspiration from one song, Shenbagame song irukla. Shenbagame song, if you go to the charanam, அது அந்த சரணம் வந்து போகும் ஒரு மாதிரி போயிட்டு அப்படியே போயிட்டு வந்து செண்பகமே அங்க வரும் இல்லையா, அந்த இடத்துல நாங்க ஆஹா ஓஹோன்ட்டு ஒரு 10 வருஷம் ஆத்தி இருக்கோம். அதாவது ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் மொமெண்ட்ஸ் இன் தமிழ் ஃபில்ம் மியூசிக் எனக்கு அந்த சரணம்னு சொல்லுவேன். ஸோ ஐவ் ட்ரான் அ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தட். ஐ ட்ரை டு கிராக் தட். ஸோ இதெல்லாம் மை ஃபெயில்ட் அட்டெம்ப்ட்ஸ் அட் டூயிங் ஸோ தான் எனக்கு வந்து இன்னும் ஐ எம் yet to அதாவது ராஜா சாரோட அந்த ஃபியூஷன் ஆஃப் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வித் த ரூரல் ஃபோக் மெலடி இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த ஒரு பாட்டு தான் இது எல்லாமே quite literally. So I'm still finding one song where I can say yes, and the mari one vandhu. But I've always felt like I've done a lot lesser number of bars for it. என்னோட மியூசிக்கல் எபிலிட்டிக்கு என்னால இவ்வளவு பார்ஸ்குள்ள தான் அந்த டீவியேஷன் பண்ண முடியுதுன்னு நான் நினைச்சிட்டேன். ஸோ ஐம் ஸ்டில் ட்ரைங் டு டூ. ஸோ நீங்க கரெக்டா பிடிக்கிறீங்க இந்த சாங்ல இங்க எங்க போகுதுன்ட்டு. ஸோ தென் இட் பிகம்ஸ் லைக் something I like doing sometimes. So yeah, it is a mix of both, but yeah, completely drawn inspiration from Shenbagame. How do you decide இப்ப நான் நீ அத பத்தி பேசணும் இல்லையா? Now that is a love song, and அத கேட்டா நம்ம ட்ரெடிஷனலா லவ் சாங் மாதிரியே இருக்கு, ஒரு மெலடி சாங் மாதிரியே இருக்கு. பட் மனிதன்ல another of my favorite songs of yours, அவள், அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் லவ் சாங் தான். But there is a very rock energy to that song. அந்த டிசிஷன் லைக் இந்த ஜானர் போலாம் இல்ல இந்த ஜானர்ல போலாம், இத வந்து நான் நீ வந்து நம்ம இதுவாவே வைக்கலாம், தட் இஸ் ஒரு பியூர் மெலோடிக் சாங்காவே வைக்கலாம்,
வெரஸ் அதே மாதிரி ஒரு சிமிலர் சுச்சுவேஷன் இன் மனிதன் நம்ம வந்து ஒரு ராக் எனர்ஜி கொடுக்கலாம். அந்த மாதிரி டிசிஷன்ஸ் ஹவு டு யூ டேக்? இஸ் இட் த டிரெக்டர்ஸ் இன்புட் ஆர் இஸ் இட் சம்டைம்ஸ் யூ யோர் செல்ஃப் சே லெட்ஸ் ட்ரை திஸ் அண்ட் டூ தட்? அந்த 2 சாங்ல இட் வாஸ் கம்ப்ளீட்லி வாட் ஐ வாண்டட் டு டூ தான். அண்ட் அந்த அதுல ஒரு சின்ன ஒரு ஃபன் சாங் அப்படின்ற ஒரு இன்புட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எங்கேயாவது. அவள் ஜஸ்ட் ஸ்டூபிட் திங் தட் ஐ டிட், பட் இட் எண்டட் அப் ஒர்க்கிங். அவ்வளவுதான். ஐயோ ஒரு ஃபன் சாங் நிறைய பீட் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். நான் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கு லைட்டா. அப்படி ஆரம்பிச்சது அது. பட் எப்படி அந்த பீட் வரும்போது ஹவு டு வி மேக் இட் கொஹிசிவ், அந்த இதுக்குள்ள அந்த அரேஞ்ச் சடனா ஒரு பீட் வந்ததுன்னா ரொம்ப மொக்கையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம அதை கம்மி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு பேஸ் லைன் இருக்கும். அண்ட் அந்த பீட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இமோட்டிவ் ஸ்டஃப் நம்ம அதுக்குள்ள வைப்போம். அப்படி பண்ணதுதான். பட் நான் அதெல்லாம் யோசிக்காம பண்றதுதான் இது. இதுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சா பாட்டே பண்ண முடியாது. அதான் see the thing is half the thing is instinct இல்லையா? so நீங்க வந்து yeah so I mean the idea is to say உங்களால எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அது நாங்க வாங்கிக்கிறோம். எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான். so நானி வந்து இட் வாஸ் இனிஷியலி நான் எப்பவுமே எனக்கு அந்த நானி வந்து ஐயோ நம்ம வந்து மொக்கையா பண்ணிட்டோம்னு எப்பவுமே நினைக்கிற ஒரு பாட்டு தான் அது. என்னங்க எல்லா பாட்டுமே மொக்கை இதுன்னு சொல்றீங்க? ஜஸ்ட் லைக் ஏதோ எனக்கு வந்து பர்சனலி ஐ வாஸ் லைக் ஓகே ஐயோ இன்னொரு ரொம்ப பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் இப்போ ஃபீல் பண்ற சாங் தான். பட் த வே த வோக்கல்ஸ் லேட் அண்ட் அந்த லிரிக் வந்து அந்த பாட்டை பயங்கரமா ஐ ஸ்டில் ரிமெம்பர் த உமாதேவி, ரைட்? உமாதேவி இஸ் ஒன் ஆஃப் அவங்க எனக்கு எழுதின எல்லாமே மேஜிக்கல். வீர துரந்தரா, அதுக்கப்புறம் நான் நீயா இருக்கட்டும், மாயநதி, இதெல்லாம் ஒரு வேற எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க். அவங்க எனக்கு பண்ண எல்லாமே இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் எக்ஸலென்ட். ஒரு எக்ஸலன்ஸ் when she has elevated. நான் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது ஐ ரிமெம்பர் சிங்கிங் த டியூன். ரஞ்சித் வாஸ் வித் மீ. ஐ திங்க் ஐ டோல்ட் திஸ் டு யூ பிஃபோர். நான் ஹெட்ஃபோன் கழட்டிட்டு ஐ வாஸ் ஹாப்பி வித் இட். அண்ட் ஹி வாஸ் லைக் என்னமா இவ்வளவு கேவலமா பாடுற அப்படின்னு சொல்லி he was laughing. கை தட்டி சிரிக்கிறாரு கூடயே உட்காந்து. நான் வந்து இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டியூனை போட்டு நல்லா ஃபுல்லா திருப்பிட்டு பிளே பண்ணேன். இன்னும் உழுந்து அந்த பின்னாடி போய் விழுண்டாரு. என்ன மாமே நல்லா இருக்கு இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அங்க ஆரம்பிச்ச பாட்டு. அண்ட் என் வாய்ஸ் ஃபீமேல்லாம் வேணாம் மேலே வச்சுக்கலாம்னு ப்ரொடியூசர் ஒரு வாட்டி சொன்னாரு. அப்ப நான் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கு வலிக்குது மாமே, அந்த ஆளுக்கு நீ வந்து இதை போட்டு இது இல்லாம அனுப்பிச்சு விட்டு பாரு அப்படின்லாம் சொல்லி கேட்பாரு. யூ ஹாவ் அ டீம் தட் கைண்ட் ஆஃப் சேஸ் எனக்கு சந்தோஷ் நாராயணுக்கு எந்த மாதிரி மியூசிக் பிடிக்கும், எந்த மாதிரி வாய்ஸஸ் பிடிக்கும், அண்ட் தே கைண்ட் ஆஃப் கோ அண்ட் சர்ச் ஃபார் டேலண்ட். இஸ் தட் ரைட்? No, there's no team that does that, but I'm very accessible. I think I put out my number in Facebook once by mistake, and I haven't changed my numbers. I just pick up every call that I get. After a while, நான் அப்படியே சொல்லிடுறேன், போதும் பாஸ் நீங்க ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் கால் பண்றது இல்லை யாரும். அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் லுக்கிங் அட் ஐ ரிமெம்பர் அ டைம் வென் ஐ வாஸ் தட் கை ட்ரைங் டு கான்டாக்ட் எவ்ரி ஒன், சென்டிங் அன் இமெயில். அவரோட இமெயில் ஐடி தெரியுமா, இவரோட இமெயில் ஐடி தெரியுமா, அந்த மாதிரி. அப்பெல்லாம் வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது, ஒன்லி எஸ்எம்எஸ். அதுவும் 50 பைசா போயிடும். ஸோ 2 எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா பேலன்ஸ் அந்த மாசத்துக்கே அவுட். அந்த மாதிரி அந்த வேலிடிட்டிக்கே வந்து இவ்வளவு ரூபாய் போயிடும் அந்த டைம்ல. ஸோ I know how it felt, and I was a very below. I was much. I would call myself lesser than below average musically when I was starting out, and even until very recently when I met Pradeep and Sean and all that. So I always know that anybody can go anywhere. So அந்த possibility கெடுக்கிற ஆளா இருந்திருக்கூடாது. I would never tell anyone that they're not going to make it in music, because I know that I was that guy. So I'm always looking at various options and various artists to work with, and ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது இருக்குமா பார்த்துட்டே இருப்போம். And I'm sure that that you have to tell me if I am working with many artists. அது எனக்கு தெரியல, I'm not counting and I'm not making a list of artists I work, but I try to bring in as much talent as possible. Yeah, that's exactly what it is. Because see, எனக்கு வந்து I think you're one of the few people today who works like different kinds of voices across the spectrum, like from the classically trained with sounding voices to the other end of the spectrum. Everything you kind of, we find that in your music. So that's why I asked you, and I actually read somewhere that you had a couple of people who keep scouting talent. Not much actually.
but I've always been open to people just coming and dropping me a demo and somebody, எனக்கு சம்டைம்ஸ் ஒரு குட்டீஸ்லாம் வருவாங்க இந்த காலேஜ் படிக்கும்போது, வந்து வெளியே வெயிட் பண்ணி ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணி பயங்கர அந்த டிராமாலாம் போட்டு நான் சொன்னேன், டேய் இந்த டிராமாலாம் வேலைக்கு ஆகாது, நீ எனக்கு பாட்டு அனுப்பு, வாட்ஸ்அப் நம்பர் தானே பாட்டு அனுப்புன்னு சொல்லுவேன். ஸோ உங்க முன்னாடி பாடி காட்டுறேன் சார், என் முன்னாடி பாடினா நீ நல்லா பாட மாட்டடா, நீ சூப்பரா பாடி எனக்கு திரும்பி பாடிட்டு எனக்கு அனுப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ I try to be as accessible as possible and I play cricket every week, so people can just drop in and they அப்படியே அங்க வெளியே ஒருத்தர் வருவார், அப்படியே நடப்பாரு, அப்படியே தெரியும் அவர் டெமோ கொடுக்க வந்திருக்காருன்னு. அப்புறம் ஃபீல்டிங் பண்ணும்போது வந்துட்டு சார் நல்லா பண்றீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சொல்லுவாங்க. அப்புறமா ஆக்சுவலா நான் கூட ஒரு சிங்கர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் I'll be like, okay, now is not the time, but send your song to this ID and stay in touch ன்னு சொல்லுவாங்க. Some people just send their song and they don't stay in touch. I'll wait for them. Sometimes I found some amazing talent in the mari. So I would never, because see, end of the day, it is not like we are giving an opportunity. We are only, they are enabling us to project their talent. நான் அப்படிதான் சொல்லுவேன். அவங்க தான் நமக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க இன்ஃபேக்ட் டு ஒர்க் வித். ஏன்னா புதுசா இருந்தா நமக்கு தான் அது எல்லா பேரையும் கொடுக்குது. ஸோ I would always look at people and try to, அது மாதிரி தான் எங்களோட இப்போ கண்டா வர சொல்லுங்க எடுத்தீங்கன்னா, at that point of time there was a major lockdown and I wanted to have a big chorus. So எங்க வீட்ல வந்து I was just building this room, which is now my most favorite sounding room in the world. So it is an amazing studio space that we have built through COVID, and we had ஒரு external access create பண்ணி கார்பெண்டர்ஸ் வந்து ஒரு படி ஏறி வந்து இங்க பில்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ வீடுக்குள்ளேயே வராம we built ஒரு பபிள் கிரியேட் பண்ணோம் அந்த ரூமை. So at that time I didn't have any singers here. So இந்த ஸ்டுடியோ பில்ட் பண்ற கார்பெண்டர்ஸ் தான் அந்த கண்டா வர சொல்லுங்கள கோரஸ் பாடிருக்காங்க. So they did an amazing job. Amazing. So yeah, அவங்க so அது அந்த டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா it connected so well with everyone. We didn't believe that this was about to happen, but I felt good when we recorded it and they were so happy. And அவங்க வீட்ல ஊர்ல எல்லாம் போய் அவங்க எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னாலாம் பாட்டு கேட்டு, ஸோ அதெல்லாம் it is magical sometimes to identify an artist in everyone and for them to accept it. I'm going to go into a slightly more serious zone with Karthik Subbaraj and your collaboration, but அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைட் செக்மெண்ட் ஒன்னு வெச்சுக்கலாம். I'm just going to name 5 music directors, அவங்களோட favorite songs and ஏன் அது உங்களோட favorite songs. Of course there'll be tons of songs, but yes. I'll give one song சொல்றேன். Okay, so MSV கண்ணம்மா கனவில்லையா அனந்துவோட வெர்ஷன். அது வந்து அவரு I love the original version and Anantu's version is the actual composition that he also played me SPB sir's version of Anantu's version. So it didn't end up releasing. MSV sir is someone who can create tunes on the fly. அவர் இப்போ ஒரு டியூன் சொல்லுவார், 5 நிமிஷம் கழிச்சு அதே பாட்டுக்கு வேற டியூன் சொல்லுவார், 5 நிமிஷம் கழிச்சு ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து ஒரு 20 டியூன் ஒரே லிரிக் சொல்லிடுவாரு. 20மே பயங்கரமா இருக்கும். இன்சேன். அது நினைச்சு பார்க்கும்போது அப்பா எவ்வளவு பாட்டு பண்ணிருப்பாரு இந்த மனுஷன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ he sang me his favorite and Ananthu is like, he's like one voice memo. இந்த ஐபோன்ல எல்லாம் இருக்குல்ல வாய்ஸ் மெமோ ரெக்கார்டர் மாதிரி, he can sing all the 20 versions at any time. ஸோ எனக்கு ஒரு நாள் உட்காந்து இந்த கண்ணம்மாவோட வேற வெர்ஷன்ஸ் பாடுறாரு, அதுல எனக்கு ஒரு வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் MSV ஐயா சாங். ராஜா ஆல்ரெடி சொல்லிட்டீங்க செண்பகமே அண்ட் எப்பா ராஜா சார்னா நிறைய இருக்கு. மன்றம் வந்த ரொம்ப பிடிக்கும். அதோட அந்த பிராஸ் யூசேஜ் இருக்குல்ல ரொம்ப பயங்கர, அது லேட் பேக்கா இருக்கும், செம்ம நக்கல் இருக்கும் அதுல. அந்த அதோட ட்ராம்போனா ட்ரம்பெட்டான்றது எனக்கு தெரியல, 2 இன்ஸ்ட்ருமெண்டான்னு தெரியல, பட் ஐ லவ் தட் சாங். ஓகே ரெமான் வந்து அண்டோடடி வந்து இது ஒரு தெய்வம் தந்த பூவே, கணத்தில் முத்தமிட்டால், அந்த அதுல வந்து ஒரு எனக்கு I love the kind of palette that he creates with strings in that song, and I think it was recorded in Chennai and it was amazing. அந்த செம்மையா ஒரு மாதிரி ஒரு இமோட்டிவ் yet ஒரு மிஸ்ட்ரி இருக்கும் அதுல. அது ஒரு மாதிரி அதுல வந்து 2 வெர்ஷன் மேல் ஃபீமேல் 2 வெர்ஷன் இருக்கும் அந்த ஆல்பம்ல. ஸோ ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி த மேல் வெர்ஷன். யுவன் அந்த இதுல இது காதலா இருக்குல்ல, சொல்லுவது இளமையில பயங்கர, அது எனக்கு
அது வந்து ஒரு வெரி இன்ஸ்பிரேஷனல் சாங். எனக்கு அதுல வந்து ஒரு பீட் இருக்கும். ஐ திங்க் ஐ வாஸ் அரவுண்ட் தி சேம் ஏஜ் as the protagonist in the movie. For us, that was like our அந்த adolescence age. பயங்கரமா நாங்க என்ஜாய் பண்ண சாங். அந்த பாட்டை வீடு வீடா போய் போட்டு நாங்க வந்து சுத்திட்டு இருப்போம். பயங்கரமா எனக்கு for me, because it brings back my best memories. I love இது காதலா. And அனிருத்'s ஃபேவரட் அகைன் எனக்கு வந்து எத்தனை சொன்ன உள்ளாலா இருக்கு கேட்டேன். Just for the fact that it is such a positive song. அது எப்ப கேட்டாலும் you will feel good about life and அந்த லிரிக் அந்த அப்புறம் அவரோட he did ஒரு மோர் ஆஃப் அன் அக்கூஸ்டிக் சாங் நான் சொல்லுவேன். ஒரு மெக்சிகன் எலிமெண்ட் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சவுண்ட் அதுவும் ரொம்ப பிடிக்கும். நிறைய பாட்டு இருக்கு அனிருத். அதுல this is my most favorite. You work with specific directors a lot. Now I'm going to take two directors, Pa Ranjith and Karthik Subraj. What are their approaches to briefing you? அதாவது ரெண்டு பேருமே வந்து இதான் சிச்சுவேஷன், யூ டூ இட் அண்ட் அப்புறம் எனக்கு காமி அந்த மாதிரி சொல்லுவாங்களா, இல்ல they have different approaches to how they extract music from you? Yeah, they have completely different approaches. வெளியே அது I try to I try my best to make it sound like I was just enjoying myself and I had a lot of freedom. அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து சாங்ல வரணும்ன்றது இல்லாட்டி it is not an expression நான் நினைக்கிறேன். So if you are getting that image, it is good in my books because they are so polar opposite to each other. Because Karthik Subraj has இந்த மாதிரி ஒரு சாங்ன்ற ஒரு இது இருக்கும். ரஞ்சித்தோட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். என்ன சாங், எந்த மாதிரி வாய்ஸ் இருக்கணும், என்ன பேசணும், எந்த சரணம்ல என்ன பேச போகுது, அண்ட் இதோடைய பிளேஸ்மெண்ட் எங்க இருக்க போகுது, இதோட ஐடியாலஜி என்ன, அப்புறம் எந்த மாதிரி வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸ்னா கோர்ஸா இருக்கணுமா இல்ல அது வந்து ஹை பிச்டா இருக்கணுமா, அது எல்லாமே இருக்கும். ஸோ பட் ரஞ்சித் ஐ திங்க் நான் ஏதாவது ஒன்று எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரஞ்சித்துக்கு உடனே பிடிக்கும். அந்த ஒரு ஃபேக்டர்ல வந்து ரெண்டு பேரும் சேம், வெரி சிமிலர். கார்த்திக் சுப்ராஜோட மேபி 1 or 2 themes, how you worked on it ன்னு ஒரு டெமோ கொடுத்தா I would like you to do that. But அதுக்கு முன்னாடி I want to ask you about a question about BGM. Okay. That is the background score of a movie as opposed to the songs. இப்போ வந்து ஹாலிவுட் படங்கள்ல லெட்ஸ் டேக், ஐ மீன் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் லா லா லேண்ட் ஆர் சம்திங், பட் ஜென்ரலா ஹாலிவுட் படங்கள்ல இதுவே கிடையாது, பாட்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் a separate background score is necessary to kind of, you know, underline varying emotions or something like that. இப்ப நம்ம படங்கள்ல ஒரு 5 பாட்டு ஆல்ரெடி இருக்கு for various emotions or something like that. I want you to explain why, like the example I'm taking is that of Raja's Talapatila. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி வந்து முதல்ல வந்து ஒரு லவ் சாங் மாதிரி வரும். அப்புறம் வந்து when Shobana tells ரஜினிகாந்த் that நான் வந்து வேற யாரையோ கலெக்டரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு she leaves him, அந்த பார்ட் பூரா பிஜிஎம் ஒண்ணுமே கிடையாது, சைலண்ட். பட் ஆஃப்டர் she leaves, அந்த நானுனே நீங்க மாட்டேன்னுங்கிற பாட்டு மட்டும், அது மட்டும் வரும். பிகாஸ் அது வந்து ஒரு 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 ஜஸ்ட் அஸ் அ மியூசிக் இட் வில் கம் as an ironic thing. நான் அன்னைக்கு சொன்ன பாரு நான் உன்னை நீங்க மாட்டேன்னு, பட் இன்னைக்கு நான் அதையே வந்து ஒரு sad version மாதிரி வரும். Why is it possible to use just variations of the songs as BGMs for movies? Yes, very much possible, and I've done that in a lot of movies. In கபாலில பாத்தீங்கன்னா வானம் பார்த்தேனோட ஸ்கோர் வந்து it comes throughout the movie. அது நடக்கும், but only when the songs are specifically made to suit themes in the movie. That's how I work. அந்த சாங் பண்ணதுனால, and there have been more than 80% of my movies la வந்து the score has no relevance to any song. Even for Karnan எடுத்தீங்கன்னா I think we have 4 songs that are there in the movie, and I have over 55 minutes of non-repeating background score in the movie. So almost I've covered almost 1.5 hours of the movie is just music. So which is a big task. So I haven't used any bits from any songs in any way, because those songs
அந்தந்த இப்ப கண்டா வர சொல்லுங்க எடுத்து நான் வந்து அந்த லாஸ்ட்ல வந்து அவர் குதிரையில வரும்போது போட முடியாது. ஸோ இட் வாஸ் நாட் மென்ட் டு பி ஃபார் தட். Right. இட் இஸ் நாட் அ செலிப்ரேஷன். So Not it's yet more a like a celebration. situational thing. Yes. Okay. So I feel like both are very much possible, and I feel that just because I've done certain number of songs in a movie, I don't need to have derivatives of them in the score. So and the song leading towards the song, அந்த இதுல அப்படியே ஒன்று வந்துட்டு அந்த சாங் வர்றதுல எனக்கு I feel like I have to stay away from it. It's a personal decision. Now the process of creating a theme for Karthik Subraj. To be honest, it's one of the easiest jobs and the most fun jobs for me. அது வந்து I know that if I like something, he is going to like it. So that is the kind of chemistry that we have. We've spoken at length in the pizza la irukonu veetliye tangi irparu. I know what he likes, and I'm not trying to do something that he likes. I also like what he likes. So we had some common points there. And pizza la I have for me the new life னு சொல்லி ஒரு theme இருக்கும். I don't know if anybody knows it, but அதுல தான் I had one of my most favorite songs ஓட ஒரு சின்ன ஒரு ரிஃப்ளெக்ஷன் மோகத்திரையோட ரிஃப்ளெக்ஷன் அந்த பாட்டுல இருக்கும். And that happens when she finds out that she's pregnant. And அப்போ சொல்லுவாங்க வீட்ல ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் இருக்கும். அப்போ when he comes back he finds that she's missing in the house. ஆனா வீட்ல பின்னாடி இருப்பாங்க. ஸோ அந்த அந்த ஏரியால வர ஒரு தீம் அது. ஸோ அந்த இடத்துல I found out that I could do anything. I could go around doing ஒரு பெரிய collaborative work and எல்லாம் முடிச்சுட்டு வந்து இதை கேளுங்கன்னு காட்ட முடியும். So I wouldn't say that everybody would have that privilege of just producing it full on. இது ஓகேவா இதுதான் ஆக போகுதுன்ற ஒரு ஸ்டேஜ் இல்லாம I can be assured that he will like it. So I think that is one of the biggest positives that I have working with Karthik Subraj. So yeah. நீங்க வந்து இப்ப நியூ லைஃப் இப்ப சொன்னீங்கல்ல. Yes. So நீங்க வந்து ஒரு பேக் அண்ட் ஃபோர்த்தே கிடையாது. That is, if you decide a theme, Karthik immediately agrees with it. அந்த மாதிரியா? அப்படி ஒரு மைண்ட் மெல்டா? மைண்ட் பிளெண்ட் இருக்கு. பட் காட்டும் போது பயமா தான் இருக்கும். ஐயோ நல்லாவே இல்லையான்றது இருக்கும். பட் I'm just talking about statistics, but not about how I work. I try to express myself to the fullest to a scene. For example, in the Jigar Dandala, there's this moment where we are introducing this gangster called Sedu. Assault Sedu. Yeah, it has Assault Sedu. So Assault Sedu, it is a generic shot of a car coming in with the man in between. And there's a very interesting moment there where he's just burning this man in the it's a dreaded gangster. ஒரு டாரண்டினோயிஷ் கொடூர வில்லனா அவர் இருக்காருன்றதை காட்டுறோம். பட் all of them are quite new actors. And பாபிக்குலாம் ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவிஸ். பீட்சால அந்த பேயா வந்தாரு. பட் ஸோ பெருசா ஒன்றும் தெரியாது. So what I wanted to do was probably try and create Karthik was a big Rajini fan forever. So எல்லா படத்துலயும் அந்த பீட்சாலே அந்த 12-12 அந்த மாதிரி வச்சு அந்த தலைவர் பர்த்டே அப்படின்னு அவனு வச்சிருப்பாரு அதுல இருந்து. சோ ஐ தாட் வாட் தில்லுமுல்லு கூட இருக்கு அதுல. ஆமா தில்லுமுல்லு இருக்கும். அத அந்த ஸ்கிரிப்ட்லயே வைப்பாரு. இஸ் a big Rajini sir fan and so am I. And now I thought what if this was played by a big star. And அப்போ நம்ம எப்படி நம்ம குளோரிஃபை பண்ணணும்னு நினைப்போம். எப்படி அந்த அந்த கேங்ஸ்டரோட அந்த அந்த எலிமெண்ட் முன்னாடியே எப்படி நம்ம ஒரு ப்ரீகாக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. அப்ப நான் என்ன சொன்னேன்னா ப்ராபப்லி வி ஷுட் ரெக்கார்ட் அ ட்ரம்பட் ஆன் திஸ் அப்படின்னா ஐ ஃபெல்ட் அகெயின் இட் குட் பி அ வெரி ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சவுண்ட் ஃபார் திஸ் அப்படின்னப்ப ஐ தாட் ப்ராபப்லி வில் ரெக்கார்ட் ட்ராம்போன். ட்ராம்போன் இஸ் தி லோவர் ஆக்டேவ் ஆஃப் ட்ரம்பட்ஸ் இன் த பிராஸ் வேர்ல்ட். அதுக்கு அப்புறம் டியூபா இருக்கு, அப்புறம் பேஸ் ட்ராம்போன் இருக்கு, இப்போ கான்ட்ராபஸ் ஒன்று இருக்கு. ஸோ we have a full spectrum of brass woodwind instruments. ஸோ ட்ராம்போன் ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது இங்க ட்ராம்போன் பிளேஸ் ரொம்ப கம்மி. ஈவன் brass players for that matter, because most of the orchestral work wasn't happening, and many musicians, some of them unfortunately have died of old age. So we have so little players left. And I had this friend called Rosario Uncle who
ஹூஸ் அ வெரி கைண்ட் மேன், பயங்கர வயசான அவர். இதுக்காக பேசி ஒரு ஒரு ரெக்கார்டிங்காக வந்து 1 வீக்லாம் பேசியிருக்காரு. பா ஏதாவது இருந்தா சொல்லுப்பா, நம்ம ரெக்கார்ட் பண்றோம். அங்கிள் வந்து வாசிச்சிருவோம். ட்ரம்போன் நான் வந்து கை நடுங்கும்பா. ட்ரம்போன் எடுத்தேன்னா அங்கிள் வந்து வேற லெவல்ல வாசிப்பேன். அதெல்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தான். அப்ப ஐ தாட் வை நாட் வில் ரெக்கார்ட் சம்திங் வித் அங்கிள்னு சொல்லி இட் ஸ்டார்டட் ஆஸ் அ வெரி ஒரு ஒரு ஐ didn't even realize that it would make such a connection with people. And it was a simple thing. I can play it to you. It is just 4-5 tracks of music that I made. Just this rhythm track. If you can hear me, just let me know. கேக்குதா? Yeah. So I had this kind of this is a generic sound. I'm so ashamed to play all the tracks, but still, yeah. இது வந்து ஒரு கிராண்ட்னஸ் ஆஃப் த சீன். ஏன்னா இந்த சீன்ல கொஞ்சம் முட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொன்னாரு. ஜி இதை கொஞ்சம் பெருசாக்கி கொடுங்க, ஏன்னா வந்து கார் வருது, இதெல்லாம் நம்ம பார்த்த சீன் தான், பட் ஸ்டில் அந்த அந்த கேங்ஸ்டருக்கு ஒரு யூனிக் சிக்னேச்சர் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ ஹேட் this one big sounding drum. So and அதுக்கப்புறம் on this I wanted uncle to do something கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நான் கொஞ்சம் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா பப்பன்னு வாசிங்கன்னா போடுப்பா நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாசிச்சாரு. I'll show you this. I think this is the one. If you listen to the whole thing, I wasn't looping this at all. I wanted him to play his heart out. லங்ஸ் வந்து அவ்வளவுதான் ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்ற வரைக்கும் வாசிச்சிருங்க. ஏன்னா இதை நம்ம ஆர்கானிக்கா பண்ணலாம். ஏன்னா ஐ ஆல்ரெடி ஹேவ் அ லூப் கோயிங் அண்டர்நீத் திஸ். ஐ வாண்டட் ஹிம் டு ஜஸ்ட் ஸோ இஃப் யூ லிசன் டு இட் கேர்ஃபுல்லி தேர் வில் பி a lot of ups and downs in it. அந்த அவரோட ப்ளோ மாறிட்டே இருக்கும் பாருங்க இந்த இதுல. So there you can see that it's a very dynamic thing. So I wanted to keep it as organic as possible, and I had another layer happening. So this was I think this was the first second layer that I recorded this in the pop. So I told him just be as original as possible and don't worry too much about the tempo, and I can work around what you're going to play அப்படின்னு அவர் சொல்லிட்டேன். So he was very happy to express himself through this. So இது ரெண்டும் சேரும்போது I thought it sounded magical to me with this. ஏன்னா it is a 65-70 years இருக்கும் அப்பவே அவருக்கு for me to be recording him, and I had ஒரு பயங்கர கூஸ் பம்ப்ஸ் இருந்தது எனக்கு இது ரெண்டும் சேர்ந்து கேட்கும் போது. I'm sure that people might have felt that way. Even though it's a very simple triad of 2-3 notes, I felt like we were on to something. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு அந்த தீம் மியூசிக் இருக்குல்ல, அது நான் சொல்லியிருந்தேன். and he played it so well. அந்த காட்டுறேன் பாருங்களேன். So it is very Indian in many ways for me. So I thought that he was creating a unique signature that I wasn't even looking at. ஏன்னா அவர் இது வந்து ஒரு டியூன் மாதிரி வாசிச்சார். அந்த எம்எஸ்பி சார்க்குள்ள நிறைய வாசிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு எம்எஸ்பி எலிமெண்ட் எனக்கு வர மாதிரி இருந்தது. ஸோ எல்லாமே சேர்ந்து கேட்கும் போது that's what you probably heard in the movies and stuff. So that was that's how it was. ரொம்ப சிம்பிள், ஒரு 5-minute தீம் தான் அது. பட் I loved the way அவர் இது வந்து பயங்கரமா ரொம்ப இதை எடுத்து வாசிச்சு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து அப்பா அந்த சோலோ திருப்பி வாசிக்கணும்பா,
5 மினிட்ஸ்ல எல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லி பேசினாரு. இட் வாஸ் சோ கியூட். அந்த அந்த ஒரு ஒரு ஒர்க் பிளேஸ் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் திஸ் 5 மினிட்ஸ் வித் ஹிம். That I wouldn't have learned from many years from my என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒரு அடாவடி குரூப்பாவே சுத்துறது, எப்ப வேணா நாங்க பண்ணுவோம், என்ன வேணா பண்ணுவோம், இந்த மாதிரியே நாங்க சுத்திட்டு இருந்தோம். ஸோ for me to have someone who's 70 and telling me that he wants to record it again all over again, I was so inspired and I'm so happy that. அப்புறம் நான் சொன்னேன், அங்கிள் அந்த இது நல்லா போயிருக்கு அந்த மாதிரி சொன்னேன் ஃபோன் பண்ணி ஒரு நாள். அவர் ரொம்ப ஹாப்பி, அழுதுட்டாரு. அப்படியாப்பா, ரொம்ப நாள் ஆச்சுப்பா அங்கிள், ரெக்கார்டிங் வந்து 2 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சோகமா இருந்தது எனக்கு. அப்புறம் we've done a lot more after that. In fact I recorded him on Dinakkuda, அந்த பீட்சால ஒரு சாங் இருக்கு இல்லையா, ஒரு brass. So many people think that I recorded that brass band elsewhere. ஏன்னா பயங்கர நக்கலா இருக்கும். நக்கல்னா நம்ம ஊர் தான், நம்ம ஊர் நக்கல் வேர்ல்ட்லயே கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து இங்க லோக்கலி மேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ தே ஹேட் அ கிரேட் யூனிக் எக்ஸ்பிரஷன். நம்மளோட பிராஸ் பேண்ட், ஐ எம் சோ சேட் தட் தேர் கெட்டிங் ஓல்ட். Most of them aren't even able to play and we don't have such artists anymore. And it pains to know that we have some of the great legends who are getting older. So we are in desperate need to organize a new orchestra, get their insights. ஏன்னா ஜஸ்ட் சும்மா வெஸ்டர்ன் கிளாசிக்கல் படிக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்ல இருந்து அது வரணும். இல்லாட்டி you will never find that அது வராது. நான் சொன்ன மாதிரி தான் வச்சிருப்பாங்க. So I think this is a great 5-minute recording for me, which had many lessons for life. So அது வந்து you recorded this on your own and then ஃபுல்லா முடிச்ச அப்புறம் you showed it to Karthik. ஆமா. ஓகே, இதுக்கெல்லாம் ஏன்னா இது மொத்தமே 5 நிமிஷம் தான் ஆச்சு இது பண்ண. ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸ் காட்ட முடியும், அந்த ரெஃபரன்ஸ்க்கும் 5 நிமிஷம் தானே ஆகும். ஸோ ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் ரெக்கார்ட் திஸ் அண்ட் சும்மா அந்த இடத்துல வச்சு எப்படி இருக்கு பாருங்கன்னு சொன்னேன். அவர் he was getting excited with அந்த சீனுக்காக I added some. If you closely listen, இதுல வந்து percussions வந்து கொஞ்சம் எம்டியா இருக்கும். அந்த சீனுக்கு what I'll do is I'll take all of this, put it on the scene, and then I'll add elements for the scene. So I wouldn't like do everything on my own and then try to fit it in a scene. I try to have some space for elements for the particular scene, so everything is unique in the mari. Adu or idea. Yeah, and that's another thing I really love about your music is that I wouldn't say silence because there is music, but it's almost like sila edangalla or you allow the song to rest. You know, that's something that I really like about your scores and your songs. You kind of like adu vandu fulla fill panama, you allow the song to breathe, I guess. Yes. Yeah, I get what I think we are talking about, the dynamics in the song. Yeah. So I always, for me, the most fascinating aspect of cinema is, or whatever movie that I love, like say for example Shawshank Redemption or say Pasamalargal and many movies from before the 70s also. There was just intrinsic dynamics in the movie. Say storyline ஆவும் இருக்கட்டும், sound design ஆ இருக்கட்டும். Even if the sound was produced in a year where we didn't have like or 40-50s லாம் பாத்தீங்கன்னா we didn't have much equipment, but integrity இருக்கும். இந்த அவங்க லோயஸ்ட் சவுண்டுக்கும் லவுடஸ்ட் சவுண்டுக்கும் ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும். அண்ட் ஃபார் மூவிஸ் லைக் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அண்ட் ஜுராசிக் பார்க், இதெல்லாம் நம்ம யங் ஏஜ்ல நான் வந்து ஸ்கூல் டைம்ல பார்த்து வளர்ந்தது. ஸோ அதுல வாட் ஐ ஃபவுண்ட் அவுட் வாஸ் whenever I had when I spoke with those people who worked in all of those grades, when I was lucky enough to interact with some of them, they always spoke about dynamics. They would identify the loudest portion of the movie. எந்த இடத்துல படம் வந்து இருக்கலே லவுட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை சுத்தி ஒர்க் பண்ணுவாங்கலாம் பேசுவாங்க. So I always wanted to bring that element into all of my works, not just my music, not just my score or whatever. Even in life there should be dynamics. நம்ம வந்து இப்போ படங்கள் சூஸ் பண்ற விதமா இருக்கட்டும், இப்போ நான் வந்து இவ்வளவு சம்பளம் வாங்குறேன் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நான் அதை எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா such an inspiring conversation for me to have with one of the biggest sound guys in the world. So அதை I try to அத இந்த ஒரு பாட்டுல இருந்து நான் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கேன்னு சொன்னேன், இந்த செண்பகமே சாங். அது மாதிரி இந்த கான்வர்சேஷன்ல I have made it a point to be as dynamic as possible in everything. In all everything that is good, obviously. So
ரொம்ப டூ எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு 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 குவர்க்கி இடியட்டா இருக்கணும்ன்றது இல்ல. பட் இந்த டைனமிக்ஸ் மெயின்டைன் பண்ணா ஐ ஃபெல்ட் தட் ஆர்ட் ஃபார்ம் அண்ட் கனெக்டிவிட்டி இன்னும் பெட்டரா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். எஸ், தேர் ஆர் ஸ்டைல் சம் ஜான்ரஸ் ஆஃப் மியூசிக் லைக் ட்ராப் which is actually based out of not having dynamics. I'm also okay with that. So my dynamics lies in the fact that I do one Ghana and a trap. Other than not dynamic. So அப்படி இருக்கும்போது I stay as original as possible to the genre of music. But moving on வந்துச்சுன்னா I try to keep it as minimal as possible in certain scenes for us to have a big bang. அந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேது சீன், அதுக்கப்புறம் அந்த இன்டர்வெல்ல திருப்பி ஷூட் அவுட் வேர் சேது கம்ஸ் பேக் அண்ட் யூ டோன்ட் நோ if this guy is short, Siddharth character is short or not. And we fix the high points in the movie and design the score based on the high points. So that's how I work. It's my own interpretation of the dynamic contrast range is just is one of your specialties. This is all safe. There are too many ways to do great things in life. For me, I find excitement in doing this. நீங்க வந்து ஜகமே தந்திரம் பத்தி you've told a lot of things that is it's a cultural mix of இது அது and all that kind of stuff that because it takes place in so many places and all that kind of stuff and from Madurai to London and all that kind of stuff. But from a purely musical point of view, is there something that Santosh Narayanan has pushed himself or done that he's never done before? Because நீங்க எந்த படமா இருந்தாலும் ஒரு ஒரு அளவுக்கு கொஞ்சம் அந்த மில்லியூல போய் ரிசர்ச் பண்ணிட்டு கொஞ்சம் இது பண்றீங்க. So like whether it's Karnan or Jagame Tandram, that aspect of yours doesn't change. But is there something in Jagame that Santosh has kind of done which is a little unique compared to what he's done earlier? Technically, I think I was updating myself in the last 1 year. So when there was lockdown, I just for a few days, I was browsing the internet and I was just knowing more about COVID, the virus, and the number of cases in the state and the country and the world. அது மாதிரி கொஞ்ச நாள் போச்சு. Then I found out that it was also taking a toll on my mental health in a very small way, luckily. So then I thought that I should spend my time in a more resourceful way, and I started learning. So then when I started learning, I found out that I was just at one point I was like, நம்ம வந்து இவ்வளவு பேர்ட்ட சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு இப்படி ஓப்பி அடிச்சிருக்கோம்ன்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து ஐயோ இவ்வளவு பெரிய படம்லாம் நம்ம பண்ணிருக்கோம், தெரிஞ்ச ஆள் மாதிரி நம்ம இதெல்லாம் ரொம்ப கேவலமா அந்த அளவுக்கு ஒரு when I started learning, it just as they always say, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. படிக்க படிக்க I just found out even more glaring flaws about what I was doing. நான் வந்து சவுண்ட் நினைச்சு பண்ணது எவ்வளவு கேவலமா இருக்கு, அந்த மாதிரி சில பர்சனல் I'm just talking about my own personal views. But I thought that I wasn't doing justice to the movies that I was working on. I could have done so much better. எது கேட்டாலும் இதோட பெட்டரா பண்ணிருக்கலாம்ன்ற ஒரு 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 செல்ஃப் கிரிட்டிக் லெஜெண்டா போயிட்டு இருக்கேன் நான். ஸோ அப்போ I was learning a lot. And I was learning a lot technically, and I was trying to update my my technical and the gear and the audio gear லாம் சில இன்னும் interesting things நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுமா, சும்மா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பயங்கரமா பண்ணோம் இப்படிலாம் நினைச்சு I ended up setting up something very unique which I could never have done if I had been doing this on and on. அந்த எவ்ரி இயர் படம் பண்றோம், அப்புறம் அந்த ஆர்கைவ் பண்றோம், நெக்ஸ்ட் படத்துக்கு போறோம், அப்படி வரோம். And I was enjoying it, nothing wrong with it. But because I had a break, I had to reset on a lot of things. And அந்த reset முடிஞ்சுதான் we had Rakita and Gucci and all the Enjoy Me and Karnan and Paris Jairaj. A lot of those things happened after that. I found that and the connect with the audience, நான் என்னவா இருக்கணும்னு நினைச்சேன்னா அதுகிட்ட இன்னும் பர்சனலா it is only an A/B test with myself. I'm not comparing with anyone, but என்னோட இது எனக்கு இன்னும் எக்ஸ்பிரஷன் பெட்டரா ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. I don't know how it is relating to the outside world. I haven't had the chance to interact with people, but there have been instances when people started calling me and said, இதுல இருந்து உங்களோட ஏதோ ஒன்று மாறி இருக்கு, but it's good, please continue doing so ன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. So I would like to know from you also as a very honest critic of movies and music. So if you had found anything
that has changed since June or July last year. There was a major reset that has happened, and I've been very critical of myself, and I felt bad for many of the songs. நான் இப்போ உட்காந்து எல்லாத்தையும் ரீமிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பழைய பாட்டுலாம் மிக்ஸ் பண்ணி லேபிள்ஸ் எல்லாம் பேசி ப்ளீஸ் இதெல்லாம் அப்டேட் பண்ணுங்க, நம்ம ஏதோ மேஜரா அந்த கொலாபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டே வரோம், யாராவது அந்த பழைய சாங் எல்லாம் கேட்டு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு நினைச்சிட போறாங்கலாம் சொல்லி நான் வந்து பேசிட்டேன். அந்த அளவுக்கு ஐ எம் ட்ரைங் டு, எப்படி ஃபர்ஸ்ட் படம் பண்ணோன்னே ஃபேஸ்புக்ல போய் பழைய போஸ்ட் எல்லாம் டெலீட் பண்ணுவோம்ல, யார் யாரையோ திட்டினது, கெட்ட வார்த்தையில பேசினது, இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருந்தேன் நான் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா. அது மாதிரி ஐ எம் ட்ரைங் டு ரீவிசிட் மை earlier ஒர்க் அண்ட் மேக் ஷூர் தட் it is at least technically the expression is right. So Okay. it was a great experience. Personally, I think I'm a better person through the last year. So you're saying that part of the new Santosh Narayanan sound is also because Santosh Narayanan, the person, also has changed a bit. Definitely, yes. I've changed a lot. I've tried to find peace with anything that happens around me, and I'm literally we should be ready to lose anyone in the family. And the logo we are in a moment, and I think I'm ready definitely to face it. And because we do that, we can also help a lot of people. So அந்த எலிமெண்ட் இருக்கு. அண்ட் ரொம்ப சீக்கிரமா we should டெஃபினட்டா ஆர்ட் ஃபார்ம் வந்து ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. ஸோ ஐ திங்க் லைக் ரொம்ப சீக்கிரமா we should be able to contribute to society in all ways possible. கடகடன்னு ஒரு கொண்டு வர்றது ஃபோக் மியூசிக் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா, ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் பாடியா ஃபோக் மியூசிக்கை கிரியேட் பண்ணணும். வித்தின் பிஃபோர் ஐ டை ஐ திங்க் ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ தட்ன்ற ஒரு, ஏன்னா இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். வி ஹேவ் அ லாட் ஆஃப் artists. It could take 2 decades for me to achieve it. It could be over with the invention of an application or a platform where I put all my brains in. ஒரு 10 பயங்கரமான ஒரு டெக்னீஷியன்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் வந்தா கூட பண்ணலாம். ஸோ ஐ எம் ட்ரைங் டு டூ சச் திங்ஸ். ஸோ it is giving me a lot of happiness. And இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து it is not even bothering me anymore, and I am more on time these days. கடகடன் வந்து உட்காந்து, I think this was the first time I wasn't on time on a Zoom meet, and that too because I had to attend to an emergency. So I think it is definitely creating a lot of positivity, and I see that things are branching out. ஒரு இன்டர்நேஷனலா நிறைய கொலாபரேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. And even then I'm feeling grateful to everybody that has worked with me. So anytime முடிஞ்சிரும்ன்ற ஒன்னு வருது இல்லையா, that is that I think that is the biggest harsh lesson that life can teach you. From a musical point of view, let's talk about Jagame specifically. Can you say one thing இந்த மாதிரி நான் என்னோட பர்சனல் இது மாறினதுனால நான் ஜகமேக்கு பண்ணதுல இந்த பர்டிகுலர் இது மாறிச்சு, அந்த மாதிரி ஒரு ஒன்னு சொல்ல முடியுமா? Like is it கண்டிப்பா சொல்லலாம். Almost everything has changed in Jagame Tandram. It's like an update. Even as I was playing you Sedhu's theme, I was actually mixing it. எனக்கு கை வந்துருச்சு, ஐயோ இது கம்மியா இருக்கே ஜாஸ்தியா இருக்கேன்ட்டு. So from a mix perspective, not just technically, அந்த mix அப்படின்றது வந்து it's a creative art where you're presenting what you did to the audience. அதுக்கு வந்து I think we need the best gear possible, because we are doing all these big movies and 190 countries release ஆக போகுதுன்னா it is not a joke, it is a huge thing. So I am better prepared technically and also otherwise. காது ரொம்ப முக்கியம், and நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அதை டைனமிக்கா வைக்கிறதுக்கு ஒரு பெரிய டெசிஷன். லைக் ஒரு ஆல்பம் நம்ம பண்ண, சே ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ் ஜெயராஜ்னு ஒரு ஆல்பம் பண்ணோம்னா அது ஒரு கானா ஆல்பமா வைக்கிறதுன்னா இட்ஸ் a big step. I just jumped into the idea. I loved the idea. So அந்த மாதிரி விஷயங்கள்ல it is definitely helping me. In Jagame Tandram, I think I wouldn't talk about my music because I never know until it releases. But I'm very happy with how it sounds across all formats, because people are going to watch it in laptops or phones or headphones or 5.1 Atmos, ella multi formatla adu podu. So we have felt very happy about how it sounds across all formats. So I'm very proud to have been part of this. And எனக்கு வந்து ஒரு ஸ்கோர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா அப்பாடா ஒரு சவுண்டா வந்து அது நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து இந்த படம் தான். இது வரைக்கும் எப்பயுமே அதுல எப்படி கேட்கும் இதுல எப்படி கேட்கும்
அங்க போனா என்ன ஆகும்? Because ultimately everything depends on the medium that you're listening to. Right. My entire career is based on how people are going to listen to எதுல கேட்க போறாங்கன்றது தான் மேட்டர். இப்போ போன்ல வந்து sometimes you don't listen to the you cannot hear the bass line கேட்காது. நான் bass line based ஒரு பாட்டு பண்ணியிருந்தா கேட்கவே கேட்காது. So now I'm more confident with the fact that I just can present my music to all formats. Maybe that is the difference that you are starting to identify. You work so much, Santosh. So like sometimes, so there will be days when your brain says, இன்னைக்கு கொஞ்சம் தூங்கலாமா, maybe you're not getting the mojo, something's not happening, but there is a deadline and you have to kind of deliver something. I'm sure that has happened to you at some point. How do you handle that kind of a situation? நான் ஒரு லைட்டா ஒரு லூஸ் நானு. ஓகேவா? எனக்கு for me I love when there is that pressure. So அப்படியா? ஆமா, that has always brought out the best of me personally. அதாவது நான் I am the best சொல்ல, எனக்கு நான் பண்ணது எனக்கு தெரியல, இது எப்படா இதுக்குள்ள பண்ணேன். So I love these ultimate pressures. 10 நிமிஷத்துல ஒரு ரீல முடிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? Insane pressures. I love those situations. I tend to do my best in those situations. So I'd rather say, whenever I'm given a large amount of time, நீங்க பண்ணி கொடுங்க, நீங்க பண்றதா போதுதான் I've always done my worst. So I like அதை கொண்டு போய் அது லாஸ்ட் கொண்டு போறது, அது வரைக்கும் எதுவும் பண்ணாம. So I'm more அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வேஸ்ட், டோட்டல் டிசாஸ்டர். பட் ஐ கீப் ஒர்க்கிங் ஆன் சம்திங். ஸோ somehow ஒரு இந்த டீஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும்ல ஹார்ட் டிஸ்க்ல, அங்க ஒண்ணு நடக்கும், இங்க ஒண்ணு போகும், அங்க ஒண்ணு போயிட்டு இருக்கும், அந்த சரணம்ல ஒண்ணு பண்ணுவேன். ஸோ அல்டிமேட்லி இட் ஆல் கம்ஸ் த்ரூ. But I love it when there is a deadline. For example, for Karnan, I literally had 4 days to do the score. So whatever you heard is a product of 4 days of work. So I was huge. You had 4 days to do the score for the whole film? Yeah. Yes. Okay. So that was done in 4 days. I had a year to sit on it, but I didn't get the final footage. COVID இல்லையா, அந்த படம் வந்ததே ஒரு பெரிய சக்சஸ், பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். For us to just sit in the studio and say footage வரலன்றது வேற. But I literally had 4 to 5 days to do the entire score. And Mario was so particular. He would say, no. If I do something generic, he would just say, this is from this movie, right? This idea, don't do it. அப்படின்னு சொல்லிடுவாரு அவர். அவர் கரெக்டா பிடிப்பாரு. ஸோ that was an epic experience to have around 1 hour of music done, mastered and mixed. And we couldn't go to the theater too much. ஏன்னா கோவிட் எங்க போனா என்ன வரும்னு தெரியாது. ஒரே ஒரு விசிட் டு தி தியேட்டர் தான் பாசிபிள். அந்த 4 ஹவர்ஸ்ல மிக்ஸ் பண்ணோம். பட் அல்டிமேட்லி because and also because of my new tech setup and everything, I think I could actually do it. அது ஒரு மாதிரி பண்ணிட்டோம். So that was a great experience. So I would actually like to have deadlines and இந்த டைம்க்குள்ள கொடுங்க அப்படின்னா I usually love. And ஸ்டுடியோக்குள்ள வந்து I found a way to just disassociate myself from the outer world when I enter the studio. So I just forget, or I wouldn't think of anything else. I wouldn't feel angry or sad. I just react to my machine and to the requirement that I have on my screen. So that is, I think I've developed that over the past 20 years with all the experiences in life. So personally, I'm okay with any insane day. Mercury was done in 1 day. Mercury, the score. It was a silent movie. So it was supposed to be showcased in a big festival in the West. அதனால ஒரு நாள்ல பண்ணோம். அதெல்லாம் அநியாயமா இருந்து ரொம்ப. The first draft was done in 1 day. Then we sat and reworked on some stuff. So I love the insane deadlines. For sure. So Santosh, I owe you a major apology because நான் வந்து கர்ணன் ரிவ்யூ பண்ணப்போ அந்த படத்தை விட்டு வந்தப்போ இட் வாஸ் சோ ஓவர்வெல்மிங். அதை பத்தி இவ்வளோ பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கும் போது I completely forgot to mention your score. So I take that as a compliment. Actually, no. I'm telling you now that's an amazing score. And எனக்கு அந்த ரெக்கார்டிங் பண்ணி நெக்ஸ்ட் டே தான் எனக்கு தோணுச்சு, ஐயோ சந்தோஷோட இதை பத்தி பேசவே இல்லையே. Actually, I watched your review. I never felt that you didn't mention me. So it was organized. I think it was
more or less that was the kind of experience you wanted the audience to have. அவரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா மாறி ஒரு சீன்ல சொன்னாரு, when Dhanush is coming back on the horse to the village to save the village or whatever. So அந்த இடத்துல வந்து we could have had the most epic piece of heroic music there, but he wanted me to have something emotional yet epic அப்படின்றத அவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ்ல he didn't want me to go overboard with the music, and அது வந்து இந்த விஷயத்துக்குள்ள சட்டிலா வைங்கன்னு அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருந்தார். ஐ வுட் ஆக்சுவலி கால் இட் காம்ப்ளிமெண்ட். ஏன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆச்சுல உங்களுக்கு, அவ்வளவுதான். தட் இஸ் ஆல் தட் மேட்டர்ஸ். அண்ட் we had the opportunity of releasing the entire score. ஒரு 1 hour ஒரு வீடியோ இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாம் பாதியோ இதெல்லாம் எங்க வந்தது நிறைய கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா, டேய் இது நீ எந்த படத்துல போட்ட சொல்லு, இது கர்ணன்லயே இல்ல தானே அப்படின்லாம் கேட்டேன். அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் ஆக்சுவலா. நீங்க வந்து மொக்க கேவலம் இது தெரியல அது தெரியல எல்லாமே யூ பீன் கம்ப்ளீட்லி பீங் மாடஸ்ட் டு திஸ் இன்டர்வியூ. பட் அல்டிமேட்லி ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, உங்க ஒர்க்லயே if I had to ask you to pick one song that you are really happy with and proud of, எதுவா இருக்கும்? வானம் பார்த்தேன்னு ஒரு பாட்டு இருக்கு. I don't know if you have heard it. இந்த கபாலில இருக்கு. So that is one song where I really felt ஒரு sense of satisfaction. அதுல ஒரு சில எலிமெண்ட்ஸ், அதுல நாங்க வந்து அந்த பேக்ரவுண்ட் அந்த வாய்ஸஸ்லாம் பண்ணும்போது இந்த தளபதி நீங்க சொன்ன அந்த பாட்டோட வீடியோ எல்லாம் நாங்க போட்டு பார்த்து அந்த சீன்ல அந்த மாதிரியான சவுண்ட் அந்த மாதிரிலாம் நாங்க செல்ஃப் இது பண்ணிக்கிறது பயங்கரமா இருக்கே, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாட்டுல எனக்கு ரொம்ப இமோஷனலா ஐ ஃபெல்ட் லைக் ஐ எக்ஸ்பிரஸ்ட் மை இமோஷன் டு மை ஃபுல்லஸ்ட். அப்போ எனக்கு இருந்த அறிவுக்கும் ஆற்றலுக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தது நான் நினைக்கிறேன். Definitely yes, அந்த சாங். நான் ஃபிலிம்னா I would say this song which I did years back. It's called Ganyala. I don't know if you know about this song. It is from one of my supposed to be debut albums. அப்போ it didn't end up getting released properly. We didn't have a proper release. அது அப்படியே உடப்புல கிடக்கு அந்த ஆல்பம். So I think that is a song that put me on the map in Chennai. So அதை நான் ரமன் சார் அதை கேட்டுதான் he called me and he said எப்படி இதெல்லாம் பண்ண அதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டாரு. அந்த காலோட அவர் அதுக்கப்புறம் எனக்கு காலே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருக்க அளவுக்கு நான் பதில் சொன்னேன். ஸோ அது வாஸ் an interesting song. அது எனக்கு ரொம்ப இப்பயே எனக்கு I love listening to that work because it brings back memories of all of my team. பிரதீப் இருந்தா, ஹரிச்சரன் இருந்தா, எல்லாரும், விஜய் பையா இருந்தாரு. ஸோ that is something I felt very proud of. அந்த டைம்ல மியூசிக் இப்பயும் கொஞ்சம் கம்மி தான், பட் மியூசிக் நாலேஜ் ஆஃப் லிட்ரல் மியூசிக் நாலேஜ் ஏதாவது கொஞ்சமாவது இருக்கணும்ல, அது கூட இல்லாத ஒரு டைம்ல அதை பண்ணது வந்து நான் வந்து ஒரு பெரிய ஃபீட்டா நான் நினைச்சேன் அந்த டைம்ல. ஸோ இப்போ எனக்கு அந்த பாட்டு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ யா these two songs. பட் ஒன் திங், நான் அப்ப இருந்த ஒரு தைரியம் இருக்குல்ல, இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணலாம், அறவால யார் திட்டினா என்னன்னு இருக்குல்ல, I try to retain that as we go. There's no shame in expressing yourself. If people really don't like it, they will protest and they'll just throw you out ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. So அது வரைக்கும் we'll keep expressing ourselves. அவ்வளவுதான். Fantastic. I hope you do that, Santosh. It's always a pleasure to talk to you. Thank you. My pleasure. And all the best for Jagamai Tandram. Can't wait to see the movie. And this time in my review, I'll make sure to mention what you've done. நல்லா இருந்தா சொல்லணும். அதாவது நான் சொல்ல எப்படின்னா, தெரியாம நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, நல்லா இருக்கும்போது அவ்வளவுதான். மத்தபடி எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ப்ளீஸ் I can't wait to watch it. And I would just say this thing about Jagamai Tandram. வீட்டுல வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸோ இல்ல இந்த அதர் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லயே நம்ம வந்து சில மூவிஸ்க்கு தான் வாங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம், சேர்ந்து ஃபேமிலியே வந்து இல்ல வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லி ஓடி வந்து இந்த பாப்கார்ன் எல்லாம் ரெடி பண்ணி, நிஜமா லிட்டரலி நடக்கும் இல்லையா, கண்டிப்பா நடந்திருக்கும் எல்லார் வீட்லயும். ஸோ அந்த மாதிரி ஒரு படமா அது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஐ திங்க் இட் வில் பி அ கிரேட் சக்சஸ். ஐ cannot wait to enjoy this movie with everyone. அது ஒரு புது யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல போய் ரிவ்யூ பண்ணி உங்க ரிவ்யூ எல்லாம் பார்த்து நைட் வந்தா நீங்க காலையிலேயே ரிவ்யூ போட்டுடலாம். ஸோ யூ டோன்ட் நீட் டு கோ டு அ தியேட்டர். I hope you watch it in a good environment. Please, at least headphonesல பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. Yes, I will. All the best, Santosh, and thank you so much. Thank you. Bye.